மீண்டும் ஒரு முறை இரண்டு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று சரி புத்தாண்டு தினத்தில் ஒரு முறை எல்லோரையும் சந்திப்பதற்கு வாய்ப்பு அளித்து உரையாடுவது ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தருணமாக இருக்கும் என்று கருதியதால் இன்றைய இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி நாம் இன்றைய நிகழ்வை துவங்கி சுமார் 20 பேர் அளவிற்கு வந்து இப்போது 12 பேர் அளவில் இந்த நிகழ்வில் தற்போது இருக்கின்றோம். மற்றவர்கள் கொஞ்சம் அவசர வேலையாக சில பேர் சென்று விட்டார்கள். சரி, நல்லது. இப்போ இந்த சமயத்தில் தமிழ்நாடு அன்பு வழி அறப்பணி மன்றத்தை பற்றி ஒரு அறிமுகத்தை வழங்கி என்னுடைய கருத்துரையாக உங்களுக்கு முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த தமிழ்நாடு அன்பு வழி அறப்பணி மன்றம் என்பது 2020 துவங்கப்பட்டது. இதை துவங்கியவர், இதனுடைய நிறுவனராக உள்ளவர் என்பவர் திரு வேலாயுதம் அவர்கள். அவர் நேரு இளைஞர் மையத்தினுடைய மண்டல இயக்குநராக இருந்து பணி ஓய்வு பெற்றவர். அவருடைய பணிக்காலங்களில் நமது தமிழகத்திலே பல்வேறு மாவட்டங்களிலே பணிபுரிந்திருக்கின்றார். அதில் அதிகமாக சேலம் மாவட்டத்தில் பணிபுரிந்ததாக நான் நினைக்கின்றேன். அந்த பகுதி அவர் பணிபுரிந்த காலங்களிலே ஊருக்கு 10 பேர் இயக்கம், லட்சிய குடும்ப இயக்கம், நவேந்திய நிர்மாண இயக்கம் என்று பல்வேறு இயக்கங்களை நேரு இளைஞர் மையத்தின் மூலமாகவே துவங்கி அதை இளைஞர்களுக்கு மிகுந்த ஒரு சமூகத்தின் மீது அக்கறையோடு செயல்படுவதற்குரிய ஒரு அமைப்பாக அதை கொண்டு செலுத்தி முன்னெடுத்து சென்றார். அந்த வகையில் அவர் இந்த சமுதாய மாற்றத்திற்காக முன்னெடுத்த பல்வேறு இயக்கங்களையும் மீண்டும் ஒரு மறுபெயரிட்டு புதிய இயக்கமாக அவருடைய பணி ஓய்வு காலத்திற்கு பிறகு இந்த தமிழ்நாடு அன்பு வழி அறப்பணி மன்றம் என்று துவங்கப்பட்டது. அவ்வாறு தொடங்கப்பட்ட இந்த மன்றத்தில் அவருடைய வழித்தோன்றல்கள், அவருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு, அவருடைய செயல்களால் ஈர்க்கப்பட்டு, அவரோடு தோளோடு தோள் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் பலரும் இணைந்து இந்த அமைப்பை முன்னெடுத்து செல்வதற்காக முன்வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இதனுடைய செயல்பாடு என்பது, இதனுடைய நோக்கம், கொள்கை எல்லாமே வந்து ஒரு காந்திய வழியை சார்ந்ததாக, காந்தி முன்னெடுத்த பல்வேறு விஷயங்களை இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல முன்னெடுத்து செல்வதற்காக நோக்கம் கொண்டு செயல்படக்கூடியதாக அமைந்திருக்கிறது. மகாத்மா காந்தியடிகள் என்று சொன்னால் அவர் வந்து சத்தியம், அகிம்சை என்ற 2 அம்சங்களை தன்னுடைய கொள்கையாக கொண்டிருந்தார். சத்தியம் என்றால் வாய்மை, உண்மை என்று நாம் சொல்வோம். அகிம்சை என்றால் அன்பினுடைய மற்றொரு வடிவம்தான் அகிம்சை. சத்தியம் என்றால் அறம் என்றும் சொல்லலாம். ஏன்னா சத்தியம் சொன்னார், நமது கார்த்திகேயன் அவர்கள் கூட சொன்னார், பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்பதை, அது ஒன்றே போதும், அதை மட்டும் நம்மால் உறுதியாக கடைபிடிக்க முடியும் என்றால் எந்த விதமான குற்ற செயல்களும் எந்த விதமான தவறுகளும் இல்லாமல் வாழ்ந்துவிட முடியும் என்பதை எடுத்து காட்டினார். ஆக அவர் சொல்லக்கூடிய சத்தியம் என்பது அறத்தை அடிப்படையாக கொண்டதுதான். ஆக அறமும் அன்பும் நாம் நம்முடைய தமிழ் நன்னறி நூல்களில் எல்லாம், குறிப்பாக திருக்குறள் போன்றவற்றில் எல்லாம் அன்பு அறம் என்று சொல்லப்படுகிறது தான் காந்தியடிகள் சொன்ன சத்தியம், அகிம்சை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆக அவருடைய அந்த 2 அம்சங்களாக அவருடைய கொள்கை இருந்தாலும் கூட, அதற்குள் பார்க்கின்ற போது அதில் அவர் வலியுறுத்தக்கூடிய விஷயங்கள் 3 விஷயங்கள் வலியுறுத்தக்கூடிய விஷயங்கள். அதில் ஒன்று தன் ஒழுக்கம் இருக்க வேண்டும். அடுத்தது தற்சார்பு. நமது கிராமப்புறத்தை அவருடைய சொல்ல போனால் தன்னொழுக்கம் என்பதை ஒரு சமூக கொள்கையாகவும், தற்சார்பு என்பதை பொருளாதார கொள்கையாகவும், தன்னாட்சி என்பதை அரசியல் கொள்கையாகவும் கொள்ளலாம். அவரை வலியுறுத்திய சமூகத்திற்காக வலியுறுத்திய தனிமனிதர்களுக்காக வலியுறுத்தியது தன் ஒழுக்கம் என்றால், ஒரு சமுதாயத்தில் பொருளாதாரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் வழங்கிய கொள்கை தற்சார்பு கொள்கை. அடுத்தது எப்படி அரசியல் இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் வழங்கியது தன் ஆட்சி. ஆக இந்த 3 விஷயங்களும் அவருடைய ஒட்டுமொத்த கொள்கையை உள்ளடக்கியதாக இருக்கக்கூடியதாக கருதலாம். ஆக தன்னொழுக்கம், தற்சார்பு, தன்னாட்சி, இந்த 3 அம்சங்களையும் தான் தமிழ்நாடு அன்பு வழி அறப்பணி மன்றம் தன்னுடைய 3 கொள்கைகளாக கொண்டிருக்கிறது.
அந்த இந்த விஷயங்களை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கு ஏதுவாக ஒரு 7 வித பணிகளை அது வரையறுத்திருக்கின்றது என்று சொல்லலாம். அந்த 7 வித பணிகள் என்று சொன்னால், ஒன்று வந்து தன்னொழுக்க சமுதாயம் ஏற்படுவதற்காக அன்பு வழி நல்வாழ்வு பயிற்சி அளித்தல். அந்த நல்வாழ்வு என்ற ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட உடல், மனம் ஆகிய இரண்டையும் நல்லதாக வைத்துக் கொள்வதற்காக செய்யப்பட வேண்டிய பயிற்சிகள். அந்த பயிற்சிகள் என்பது அகத்தாய்வு பயிற்சியாகவும், உடல் பயிற்சியாகவும், நடைப்பயிற்சியாகவும், இப்படி பல்வேறு விதமான பயிற்சி, யோகா பயிற்சிகளாகவும் நாம் அதை முன்னெடுக்க வேண்டியதாக இருக்கிறது. மனதை பொறுத்த வரையிலும் நம்முடைய மனதில் மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரனும் ஆகல நீரபெற என்று சொல்வது போல, மனதை நாம் நல்வழியில் கொண்டு செல்வதற்கு உரிய பயிற்சிகளை அளிப்பது. அது வேதாத்திரி மகரிஷி போன்றவர்கள் அளித்துள்ள அந்த அகத்தாய்வு பயிற்சி எல்லாம் நம்மளுடைய இந்த நோக்கத்திற்கு துணை புரியக்கூடியதாகவே நாங்கள் பார்க்கின்றோம். ஆக அந்த வகையில் மனதை நலப்படுத்தக்கூடியதாகவும் உடலை வலுவாக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடியதை எல்லாம் செய்வதற்காக ஒரு இலக்கு. அது ஒரு பணியாக தன்னொழுக்க சமுதாயம் ஏற்படுவதற்கான அன்பு வழி பயிற்சியாக அதை தொடர்வது என்பது நாம் கொண்டிருக்கக்கூடியது. அடுத்தது 2வது, மாணவர்களுக்கு படைப்பாற்றலும் தலைமைத்திறனும் பண்பாட்டு பயிற்சியும் அளித்தல். தலைமைத்திறன் மாணவர்களுக்கு வேணும், அதே போல படைப்பாற்றல் அவர்களுக்கு உருவாக்கப்பட வேண்டும், பண்பாட்டு பயிற்சி அளித்தல். இன்றைய நம்முடைய கூட்டத்திலே அதிகமாக பேசப்பட்டது மாணவருடைய ஒழுக்கம், மாணவருடைய வாழ்க்கை, அவர்கள் இன்று நல்வழியில் செல்கிறார்களா, அவர்கள் தவறான வழியில் திருப்பப்படுகிறார்களா போன்ற கருத்துக்கள் தான் பகிர்ந்து கொள்ளப்பட்டது அதிகமாக. ஆக இதை பற்றிய ஒரு உரிய கவனம் செலுத்துவதற்கானது மாணவர்களுக்கான ஒரு செயல்பாடு 2வது செயல்பாடு. அடுத்து 3, இளைஞர்களுக்கு தொழிற்திறன் மேம்பாடு பயிற்சி அளித்தல். அவர்கள் இளைஞர்களுக்கு முக்கியமா தேவையானது அவர்கள் கல்வி பெற்றதற்கு பிறகு அவர்களுக்கு தொழில் வேண்டும், வேலை வேண்டும். வேலையில்லா திண்டாட்டம் நாட்டில் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அவர்களுக்கு தொழில் திறனை மேம்படுத்த வேண்டும், தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். அதற்கான பயிற்சிகளை வழங்குவதற்கு அன்பு வழி அறப்பணி மன்றம் துணையாக நிற்க வேண்டும் என்பது அடுத்த 3வது செயல்பாடாக கொண்டுள்ளது. அடுத்து மகளிர் விழிப்புணர்வு மற்றும் குழந்தைகள் நல பயிற்சி. குழந்தைகளுக்கும் மகளிர்களுக்கும் நலத்துக்காக இந்த 4வது செயல்பாடு. அடுத்து சட்ட விழிப்புணர்வு பயிற்சி, சட்டத்தில் ஆலோசனை அளித்தல். இது 5வது பயிற்சி, 5வது செயல்பாடாக கொண்டிருக்கிறது. அப்புறம் சமூக சேவை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. இப்போ இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்பது இன்று இயற்கை விவசாயம் எல்லாம் முன்னெடுக்கப்படுகிறது. உணவெல்லாம் நஞ்சாக விட்டது என்ற பெரிய கவலை பெரிய அளவில் அனைவருக்குமே இருக்கிறது. ஆக இதிலிருந்து விடுபடுவதற்கு இயற்கை விவசாயத்தை முன்னெடுக்க வைப்பதும், சிறு தொழில்களை கிராமப்புறத்திலே வளர்வதற்கு துணை புரிவதாக இருப்பதும், நல்ல ஒரு சமூக சேவைகளை உருவாக்குவதும், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதும், கிராமப்புறத்துக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு, அடிப்படை தேவைகளை, அடிப்படை கட்டுமானங்களை உருவாக்குவதற்காக நாம் முன்முயற்சி எடுப்பது என்பதெல்லாம் இந்த செயல்பாட்டுக்குள் வரக்கூடியதாக. அடுத்து நல்ல கலை இலக்கியங்களை வளர பாடுபடுவது. நல்ல கலை இலக்கியங்கள் மனிதர்களுக்கு மானுட சேவையாக மக்கள் எல்லோரும் எல்லாம் பெற்று வாழ வேண்டும் என்பதற்கு துணை புரியக்கூடிய ஒரு கருவியாக கலை இலக்கியங்கள் விளங்க வேண்டும் என்பதை முன்னெடுப்பதற்கான ஒரு செயல்பாடு. ஆக இப்படி 7 விதமான செயல்பாடுகளை வரையறுத்து கொண்டு செயல்படுவதற்காக திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் செயல்படக்கூடிய அன்பு வழி அறப்பணி மன்றம், தமிழ்நாடு அன்பு வழி அறப்பணி மன்றம் தொடர்ந்து பணிகளை புரிவதற்கு இன்னும் பெரிய அளவில் மாவட்டம், மாநில அளவிலே வளர்ச்சி பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போதுதான் இது எண்ணங்களை செயல்படுத்த முடியும். நாம் பேசக்கூடாது என்று சொல்லவில்லை, நான் அதிகமாக பேசுவது இல்லை, பேச்சில் பெரிய ஆர்வத்தை கொண்டிருப்பதில்லை. கற்றலில் கேட்டிலே நன்று என்பார்கள். கற்றலில் கேட்டிலே நன்று என்றால் மற்றவர்கள் பேசுவதை கேட்பது. நமது கடந்த கூட்டத்தில் கூட, அதாவது நமது பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய நந்தலாலா கூட ஒரு கேள்வி எழுப்பினார்.
பேசுவது க பேசுவது கடினமா, கேட்பது கடினமா என்று ஒரு கேள்வி எழுப்பினார். அதை பேசுவதை விட கேட்பதுதான் ரொம்பவும் கஷ்டமான வேலை அப்படி என்பது போல சொன்னார். கற்றலில் கேட்டலே நன்று என்று சொல்வார்கள். அதாவது கற்றதை விட கேட்டு கேள்வி அறிவை பெறுவது சிறந்தது என்று சொல்வாங்க. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்பார்கள். ஆக கேட்ட கேள்வி அறிவு என்பது, கேள்வி ஞானம் என்பது உயர்ந்தது என்ற கருத்து அந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது இந்த காலத்துக்கும் அதுவே பொருந்துமா என்று தெரியவில்லை. ஆனாலும் நான் அதிகமாக பேசுவதை விட மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கேட்பதில் அதிகம் ஆர்வம் உடையவன். ஆக அந்த வகையிலே நீங்கள் எல்லோரும் கருத்துக்களை முன்வைத்தீர்கள். உங்களுடைய கருத்துக்கள் அனைத்தும் சமூக அக்கறையுடையதாக இருந்தது, நல் வழிகாட்டுதல் தரக்கூடியதாக இருந்தது, நம்முடைய சிந்தனையை சீர்படுத்தக்கூடியதாக, கூர்மைப்படுத்தக்கூடியதாகவும் இருந்தன. ஆக அந்த வகையிலே இன்றைய கூட்டம் ஒரு சிறப்பான ஒரு கூட்டமாகவே அமைந்தது என்று நான் கருதுகின்றேன். நமக்கு பல்வேறு விதமான எண்ணங்களை உருவாக்கக்கூடிய, நல்ல எண்ணங்களை உருவாக்கக்கூடியதாக இன்றைய புத்தாண்டு தினத்திலே உருவாக்கி தந்திருக்கிறது என்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவே நான் பார்க்கின்றேன். ஆக நாம் இப்போ நான் சொன்னக்கூடிய 7 வித பணிகள், 3 வித கொள்கைகள் எல்லாம் சொன்னோம் இல்லையா, இதையெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது போதுமானதல்ல. பேச்சை குறைத்து செயலை மேம்படுத்துவீர் என்று சொல்லுவாங்க. அதனால பேசணும். பேச்சு என்பது நம்முடைய செயலுக்கான ஒரு துணை கருவியாக இருக்கணும். செயலை உருவாக்கக்கூடிய ஒரு கருவியாக பேச்சு துணையாக நிற்க வேண்டும். பேச்சை பற்றி நிறைய சொல்வன்மை பற்றியும் திருவள்ளுவர் பேசியிருக்காரு. நல்லா பேசக்கூடியவங்க, நல்ல சொல்வன்மை உள்ளவர்களுடைய கூற்றுக்கு உலகமே என்ன சொன்னாலும் கேட்டு நடக்கக்கூடிய அளவுக்கு சொல்வ என்பது சிறப்பு மிக்கது என்றெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆக சொல்வன்மையோ பேச்சோ நான் குறைத்து மதிப்பிடவில்லை, அதுவும் தேவைதான். அது ஒரு நல்ல செயல்கள் நாட்டில் நடப்பதற்கு துணை புரியக்கூடிய அம்சமாக இருக்க வேண்டும். நிறைய நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது, களத்தில் இறங்க வேண்டியது இருக்கிறது, களத்தில் இறங்கி நாம் செயல்பட வேண்டியதாக இருக்கிறது. அந்த வகையிலே நம்முடைய பேச்சுக்களும் நம்முடைய கருத்துக்களும் பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். எழுத்து விதைகள் இதயங்களில் துவப்படும் போது செழித்து வளர்வது தனிமனிதன் அல்ல சமுதாயம் என்று ஒரு மூமேத்தா அவர்கள் கவிதைகளை இருக்கிறார்கள். ஆக அதுபோல நாம் எழுத்து விதைகளை இதயங்களில் தூவ வேண்டும். அது தூவதற்கு எழுத்தாகவும் இருக்கலாம், பேச்சாகவும் இருக்கலாம். ஆக அது போன்ற நல்ல எண்ணங்கள், கருத்துக்கள் மைக் அன்மியூட் பண்ணுங்கய்யா. பேசுங்க. இல்லை ஐயா வணக்கம். நான் தில்லை சிவகுமாருங்க. கொஞ்சம் வாங்க உங்களுக்கு தான் ரொம்ப ட்ரை பண்ணேன் ஐயா. நான் உறங்கிட்டேங்க, சாரி. சரி, நல்லது, பரவாயில்ல, வந்துட்டீங்க, நல்லது. இப்ப நான் பேசின பிறகு நீங்க பேசிடுங்க. சரிங்க, மகிழ்ச்சி. உங்களை பத்தி தான் சொல்ல பேசிக்கிட்டு வந்தேன். பேச்சை நான் தொடர்றேன், கேளு. அதாவது நம்ம தன்னொழுக்கம், தன்னாட்சி, தற்சார்பு சம்பந்தமாக பேசிக்கொண்டிருப்பதை விட செயல்பாட்டு கொண்டு வர வேண்டும் என்று கருத்தை நான் உங்களிடம் கூறினேன். ஆக செயல்படுவதற்கான எப்படி செயல்படலாம், காந்தியம் இருக்கிறது, காந்தியத்து கொள்கை இருக்கிறது. அது அந்த காலத்திலேயே காந்தியம் ஏதோ செயல்பாட்டுக்கு உதவாது என்பது போல சற்று புறக்கணிக்கப்பட்டதனுடைய விளைவு நாடு வேறு திசையில் சென்று விட்டது. ஆக இப்போது காந்தியத்தை நாம் முன்னெடுக்கிறோம் என்றால் அது இந்த காலகட்டத்துக்கு ஏற்றாற்போல தகவமைத்து அதை முன்னெடுக்க வேண்டும். அதை பற்றியெல்லாம் பலரும் பல்வேறு விதமான செய்முறை சோதனைகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். அது ஓரளவு பயனளிக்கக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறது. நிறைய ஆசிரமங்களில் நிறைய விதமான காந்திய முயற்சிகள் நடந்திருக்கின்றன. திரு நம்மாழ்வார் அவர்கள், ஐயா அவர்கள் இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்தது கூட ஒரு வகையில் காந்தியத்தை முன்னெடுத்ததாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆக அவர் ஓரளவு இயற்கை விவசாயம் நம்ம ஒரு தேவையான ஒன்று, சரியான ஒன்று என்று எண்ணக்கூடிய எண்ணப்போக்கை உருவாக்கி இது ஓரளவு ஒரு வெற்றிகரமான சூழ்நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறது என்றுதான் நான் பார்க்கின்றேன். ஆக அந்த வகையில் பல்வேறு முயற்சிகளும் அந்த வகையில் திசையில் சென்றிருக்கிறது. ஆக இப்போது நாம் முன்னெடுக்க வேண்டியதெல்லாம் தன்னொழுக்கம், தன்னாட்சி, தற்சார்பு என்ற விஷயங்கள். இந்த 3 விஷயங்களில்
தற்சார்பை உருவாக்குவது என்பது கிராமப்புறத்தில் இயற்கை விவசாயம் மற்றும் சிறு தொழில் வளர்ச்சியை நாம் ஊக்குவிக்க வேண்டும் என்பது திரு ஐயா தில்லை சிவகுமார் ஐயா அவர் வந்திருக்கிறார்கள். அவர் பேராசிரியர் பழனித்துறை ஐயாவோடு துணையாக எப்போதும் அவரோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார். திரு பழனித்துறை ஐயா பற்றி நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள். அவர் தன்னாட்சியும் தற்சார்பும் ஏற்பட வேண்டும் என்பதற்காக விடாது பாடுபட்டு கொண்டிருப்பவர், தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம். அப்படிப்பட்டவரோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் தில்லை சிவகுமார் ஐயா மற்றும் பழனித்துறை போன்ற புத்தம்பாக்கம் இளங்கோ போன்றவர்கள் எல்லாம் அந்த திசையிலே நமக்கு ஒரு முன்னணி படையாக அமைந்திருக்கிறார்கள் சொல்லலாம். ஆக முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறவர்கள் சொல்லலாம். அவர்கள் பஞ்சாயத்து அகாடமியை உருவாக்கிறார்கள். புத்தம்பாக்கம் இளங்கோ அவர்களும் ஒரு பஞ்சாயத்து அகாடமியை உருவாக்கி இருக்கின்றார். அவர் தற்சார்பு கிராமங்களை உருவாக்குவதற்கான நிறைய வழிவகைகளை கண்டறிந்திருக்கின்றார். அதே போன்று ரூரல் விஷன் பஞ்சாயத்து அகாடமி என்ற ஒரு அமைப்பும் தில்லை சிவகுமார் மற்றும் ஐயா அவர்கள் மற்றும் திரு பழனித்துறை ஐயா அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அதில் முன்னால் நின்று நமக்கு எல்லாம் வழிகாட்டக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இப்ப நிறைய இளைஞர்களை அது கொண்டு வர வேண்டும். ஊருக்கு 10 பேரை இளைஞர்களை கொண்டு வர வேண்டும். 10 பேர்னா 10 பேர் கணக்கு இல்லை, 10 பேருங்கிறது ஒரு அடையாளத்துக்கு. ஆக இளைஞர்களை நாம் கண்டறிந்து அவர்கள் கிராம வளர்ச்சிக்காகவும் தற்சார்பு மற்றும் தன்னாட்சியை உருவாக்குவதற்காகவும் அவர்களை எல்லாம் தயார்படுத்த வேண்டும். பழனித்துறை அவர்கள் அடிக்கடி குறிப்பிடுவார்கள், மக்களை அரசியல்படுத்துவது, மக்களை தயார்படுத்துவது என்று சொல்லுவார். அந்த அடிப்படையிலே இன்றைய இளைஞர்களை கொண்டு செல்வதற்கு நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த வகையில் அந்த போன்ற பஞ்சாயத்து அகாடமியுடன் எல்லாம் தமிழ்நாடு அன்புவழி அறப்பணி மன்றமும் இணைந்து செயல்படுகின்ற போது நிச்சயமாக நாம் பேச்சாக பேசிக்கொண்டிருப்பதை எல்லாம் செயல்பாட்டு கொண்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அந்த வகையிலே நாம் தொடர்ந்து அன்புவழி அறப்பணி மன்றத்துடைய செயல்பாடுகளை முன்னெடுப்போம் என்று கூறிக்கொண்டு, இப்போ தில்லை சிவகுமார் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பஞ்சாயத்து அகாடமியுடைய நோக்கங்கள், செயல்பாடுகள், திட்டங்களை பற்றியெல்லாம் நமக்கு கூறுவார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அந்த வகையில் அவரை பேசுவதற்கு அழைத்து அனுமதித்து நான் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. இன்றைக்கு நமது மாவட்ட மேனாள் நீதிபதி ஐயா விடியல் குகன் ஐயா 24ஆம் ஆண்டு, அதாவது 2024 தொடக்கத்திலேயே இன்றைக்கு ஒரு முத்தாய்ப்பான ஒரு நிகழ்வை வைத்து இந்த சமூகம் எப்படி செல்ல வேண்டும், எந்த பாதையை நோக்கி நாம் நகர வேண்டும் என்பதற்கான ஒரு அரிய பெரும் முயற்சியை துவங்கியிருக்கிறார்கள். 1995 ஆண்டு நான் தேசிய விருது பெறுவதற்கு எனக்கெல்லாம் ஒரு ஊக்கசக்தியாக ஆக்கசக்தியாக இருந்தவர் ஐயா வேலாயுதம் அவர்கள். நான் நேரு கேந்திராவால் வளர்க்கப்பட்டவன், வார்க்கப்பட்டவன். நான் நஞ்சடையாறு கிராமத்திலே, சாதாரண ஒரு கிராமத்திலே பிறந்து ஒரு தேசிய விருது பெறும் அளவுக்கு என்னை உயர்த்தியது நேரு கேந்திரா. அதில் பெரும் பங்காற்றியவர், குறிப்பாக நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற பகுதிகளில் அரிய பெரும் பணியை ஆற்றியவர் வேலாயுதம் ஐயா. அவர்கள்தான் இந்த லட்சிய குடும்பம் என்று கணவன் மனைவி இருவருக்கும் அந்த ஒரு உணர்வை ஊட்டி லட்சிய குடும்பங்கள் நிகழ்வை அப்போது முன்னெடுத்தார்கள். வீட்டுக்கு கழிப்பறையை கட்டி கொடுப்பதற்கு மத்திய அரசு நிதியை பெற்று கிராமங்களில் கழிப்பறையை கட்டி கொடுப்பதற்காக முன்னெடுத்தார்கள். சுற்றுச்சூழல் பணியை முன்னெடுத்தார்கள். இப்படி பல்வேறு இன்றைக்கு நமது ஐயா குணஐயா சுட்டிக்காட்டிய அந்த 7 பணிகளையுமே நேரு கேந்திராவில் நாங்கள் இருக்கின்ற பொழுது அந்த காலத்திலே சிறப்பாக அதை 95, 96, 97 காலகட்டங்களில் சிறப்பாக செயல்படுத்தினோம். அதன் பிறகு ஐயா ஓய்வு பெற்ற பின்பு நேரு கேந்திராவில் அதை இழுத்து சென்று அதை நேர்த்தியாக வழிநடத்தக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் மண்டல அளவிலே, தேசிய அளவிலே, மாநில அளவிலே கொண்டு செல்வதற்கான சரியான அதிகாரிகள் அமையவில்லாத காரணத்தினால் அதை கொண்டு செல்ல முடியவில்லை. அதன் பிறகு நாங்கள் சுயமாக அமைப்பை ஏற்படுத்தி அவருடைய சிந்தனையை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் 2000 ஆண்டு ரத்தின சபாபதி சுற்றுச்சூழல் கிராம வளர்ச்சி நிறுவனம் என்பதை ஏற்படுத்தி
அதன் வாயிலாக பல்வேறு காரியங்களை 23 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறோம். ஐயா அவர்கள் கூறியது இன்றைய தேவை. அதற்கு தான் இப்பொழுது வலைத்தமிழ் தொலைக்காட்சி நிறுவனர் பார்த்தசாரதி அவர்கள் அமெரிக்காவிலே பணி செய்தவர். அமெரிக்காவிலே அவர்கள் வாஷிங்டனிலே பணி செய்துவிட்டு தமிழ் சமுதாயத்தை எப்படியாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதற்காக MS உதயமூர்த்தி அவர்களுடைய சிந்தனையிலே செயலாற்றி அவர் உடனிருந்து பயணித்தவர். இப்போது சென்னையிலே வந்து தங்கி கொண்டு பல்வேறு காரியங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு விஷயம்தான் ரூரல் விஷன் பஞ்சாயத்து அகாடமி என்பது. கடந்த 3 ஆண்டுகளாக நமது பழனிதுரை அவர்களை முதல்வராக வைத்து நான் ஒருங்கிணைப்பாளராக இருந்து கொண்டு தமிழக அளவில் இருக்கின்ற ஒரு 50 பஞ்சாயத்து தலைவர்களோடு இதுவரை நேர்காணல் செய்து அவர்களுக்கு வழிகாட்டுதல் செய்து அவர்களை எல்லாம் ஆற்றுப்படுத்தி இன்றைக்கு ஒரு முன்னோடி தலைவர்களாக அவர்கள் எல்லாம் இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறார்கள். அதே போன்று தமிழ்நாட்டிலே குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் முத்துக்காப்பட்டி பஞ்சாயத்து அருள் ராஜேஷ் அவர்கள் நமது ஒரு பயிற்சி மையமே இங்கு உருவாகும் அளவிற்கு எப்படி குஜராத்திலே சபர்மதி ஆசிரமத்தை காந்தி அவர்கள் நிர்மாணித்தார்களோ, எப்படி ராஜாஜி அவர்கள் திருச்செங்கோட்டிலே ஒரு காந்தி ஆசிரமத்தை உருவாக்கினார்களோ, எப்படி காந்தி வருகையின் போது மதுரையில் ஒரு காந்தி ஆசிரமம் உருவானதோ, திண்டுக்கல்லில் எப்படி ஒரு காந்தி ஆசிரமம் உருவானதோ, அதுபோன்று நமது மாவட்டத்திலே குறிப்பாக முத்துக்காப்பட்டி கிராமத்திலே தமிழ்நாடு அரசு ஸ்டேட் SIRD என்று சொல்லக்கூடிய ஊரக வளர்ச்சி பயிற்சி நிறுவனத்தின் மூலம் ஒரு பயிற்சி மையம் அமைப்பதற்காக அனுமதி அளித்துள்ளது. அந்த பயிற்சி மையத்தை முத்துக்காப்பட்டியிலே துவங்க இருக்கின்றோம். ஆகவே ஊருக்கு 10 பேர் என்பது ஐயா சொன்னதை போல ஒரு அடையாளம். அந்த ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, அந்த ஊரில் வசிக்கின்ற அந்த இளைஞர்களை ஆற்றுப்படுத்தி அவர்களை தயார்படுத்தி அவர்களுக்கு தலைமை பண்பை கொடுத்து அவர்கள் மூலம் அந்த ஊரில் கிராமத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதுதான் நமது மிகப்பெரிய இலக்கு. அதுதான் அன்புவழி அறமை மன்றமும் அதே நோக்கத்தில் செயல்பட்டு வருகிறது. ஆகவே காலையில் நான் இன்றைக்கு மேனாள் நீதிபதி ஐயா அவர்களோடு கலந்துரையாடுகின்ற பொழுது, ஐயா தொடர்ந்து நாம் ரூரல் விஷன் பஞ்சாயத்து அகாடமியோடு தமிழ்நாடு அன்புவழி அறமன்றத்தை இணைந்து செயல்படுவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தலாம். கண்டிப்பாக அதை உலக அளவில் இருக்கின்ற தமிழ் ஆர்வலர்கள் எல்லாம் நல்லது ஒரு சிந்தனையை, காந்திய சிந்தனை இந்த மண்ணிலே விதைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு வெளிநாடுகளில் வாழ்கின்ற தமிழர்கள் எல்லாம் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆகவே நாம் இளைஞர்களை சரியான பாதையில், சரியான இலக்கில் அவர்களை கொண்டு செல்ல வேண்டியது நம்முடைய ஒவ்வொருடைய கடமை. ஐயா அவர்கள் எப்படி நீதிபதியாக இருந்து குற்ற செயல்களில் ஈடுபடுகின்றவர்கள் எல்லாம் பார்த்தார்களோ, அதுபோன்று நானும் ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு 9 ஆண்டுகளாக அந்த 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் செய்கின்ற தவறுகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது எண்ணங்கள், நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் பதைபிடித்து போகிறது. ஏனென்றால் காலையில் எழுந்து மாலை வரை பணி செய்துவிட்டு மாலை வீட்டுக்கு வந்து உறங்கி விடுகின்ற ஒரு சூழல் தான் நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஒரு சில தலைமுறை, இளைய தலைமுறையானது இரவு நேரங்களிலே பல்வேறு விதமான குற்ற செயல்களிலே, தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபடுகின்ற ஒரு சூழலாக, ஒரு சமூகமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் திரைப்படத்திலிருந்து கிராமங்களிலிருந்தும் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு ஐயா சொன்னதை போல களப்பணி என்பது முக்கியமான ஒன்று. அதை நாம் துவங்க வேண்டும். இந்த நேரத்திலே நாங்கள் எங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் நமது ரூரல் விஷன் பஞ்சாயத்து அகாடமியின் மூலமாக கண்டிப்பாக செய்வதற்கு அன்புவழி அறமொழி மன்றத்தோடு இணைந்து செயல்படுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் தற்போது கடந்த ஒரு 3 நாட்களாக தமிழகத்தில் முன்மாதிரியாக இந்த தற்சார்பு கிராம அங்காடியை துவக்கினோம். 3 நாட்கள் மிகப்பெரிய வரவேற்பு நாமக்கலில் சனு ஹோட்டல் நடைபெற்றது. அந்த தற்சார்பு கிராம அங்காடியின் வாயிலாக ஒவ்வொரு கிராமங்களிலும் உற்பத்தி செய்கின்ற உழவர்கள், அதே போன்று மகளிர் குழுக்கள் தயாரிக்கின்ற அந்த பொருட்களை எல்லாம் நாங்கள் காட்சிப்படுத்தினோம். அதை நிறைய பேர் வந்து பெற்றுக்கொண்டு சென்றார்கள். எல்லாம் நாம் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அதற்கு ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலோடு நாம் தொடர்ந்து பழனிதுரை ஐயாவை இணைத்துக் கொண்டு ரூரல் விஷன் பஞ்சாயத்து அகாடமி, அதோடு சேர்ந்து நம்முடைய அன்புவழி அறமன்றம் இணைந்து இரு கண்களாக, இரு பாலமாக தமிழகத்திலே 38 மாவட்டங்களிலும், குறிப்பாக
பாண்டிச்சேரியும் சேர்த்து 39 மாநிலம் என்பது 39 மாவட்டம் என்பதை நோக்கி நாம் நகர்வோம் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு நல்லதொரு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து நல்ல நாளிலே ஒரு நல்லதொரு சிந்தனையும் எண்ணங்களையும் விதைத்த விடியல் குகன் ஐயா அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளராக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்னார் சிவராஜ் அன்னார் அவர்கள் என்னை எல்லாம் சிறு வயதிலே டெல்லி வரை ஜேசி என்ற ஒரு இளைஞர் அமைப்பிலே டெல்லி வரை அழைத்து சென்று அழகு பார்த்த ஒரு மாமனிதர். இளைஞர்களை எப்படியாவது மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கெல்லாம் பேச்சாற்றலை கொடுக்க வேண்டும். அது மகளிராக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், அந்த ஆளுமை திறனை பேச்சுக்களை ஒன்றேதான் அவர்களை ஆளுமை திறனை வளர்க்க என்பதிலே உறுதியாக இருந்து கொண்டு அதை அறப்பணியாக செய்து கொண்டிருக்கின்ற சிவராஜனார் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த அமைப்பு அடுத்த கட்டத்தை நோக்கி சிறப்பான வழியிலே காந்தி கண்ட கனவு கண்டிப்பாக நடைபெறும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. மரியாதைக்குரிய திரு தில்லை சிவகுமார் அவர்களே, தில்லை சிவகுமார் அவர்கள் நாமக்கல் மாவட்டத்தை ஒரு பசுமை மாவட்டமாக மாற்றுவதிலே தன்னுடைய பணிகளால் கடந்த 1/4 நூற்றாண்டாக தன்னுடைய தன்னலமற்ற பணியால் எண்ணற்ற பகுதிகளிலே மரங்களை நடுவது மட்டுமல்ல, அதை வளர்ப்பதில் மட்டுமல்ல, அதனை இன்றைக்கு ஒரு காடுகளாக குறுங்காடுகளாக வளர்த்து இன்றைக்கு நாமக்கல் மாவட்டத்திலே பசுமை மா தில்லை சிவகுமார் என்று சொன்னால் மட்டுமே தெரிகின்ற அளவிற்கு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அற்புதமான நண்பர், மா மனிதர். அவருடைய பணி சிறக்க வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்து இந்த நிகழ்வினுடைய ஒரு அங்கமாக கவிஞர் அமிர்தம் ரமேஷ் அவர்கள் இந்த பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை என்ற கவியரங்கிலே சிறப்பான கவிதைக்காக பாராட்டு பெற்ற அவர்களை தங்களுடைய கவி வரிகளை கேட்க ஆர்வமாக இருக்கிறோம். அமிர்தம் ரமேஷ் அம்மா வாசிக்கலாங்களா? வாசிக்கங்க. கேக்குதுங்க அம்மா. பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, எறும்புகளுக்கு மாக்கோளம் இட்டு உணவளித்த மனிதமே, முல்லை கொடி படர தேர்தந்த மனிதமே, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி நின்ற மனிதமே. கொஞ்சம் சத்தம் வந்தா நல்லா இருக்கு. சத்தமா பேசுறீங்களா? இன்னும் கொஞ்சம் சத்தம் வந்தா நல்லா இருக்கும். ஸ்பீக்கர் சரியா ஒர்க் பண்ணல போல இருக்கு. ஆமாங்கய்யா, போனே கொஞ்சம் இதுதாங்கய்யா. முதல்ல இருந்து சொல்றேங்கய்யா. எப்படிமா? சொல்லுங்க. முதல்ல இருந்து சொல்றேங்கய்யா. உங்க கவிதை நான் வாசிச்சுட்டுமா? கேக்குதுங்களாங்கய்யா? உங்க கவிதையை நான் வாசிச்சுட்டுமா? வாசிங்கய்யா, வாசிங்க. சொல்லுங்க கதிரவன். இல்ல இப்போ கொஞ்சம் இன்னும் மீட்டிங் முடியல. மீட்டிங் வந்துடுறேன், அப்புறம் வந்துடுறேன். எத்தனாம் பக்கம் வருது? 129 பக்கங்கய்யா. 129. 29ங்கய்யா. வாய்ஸ் கேட்க மாட்டேங்குதுங்கய்யா. சரி, நான் வாசிக்கிறேன். அமிர்தம் ரமேஷ் அவருடைய கவிதையை குரல் சரியா கேட்கல, எனக்கு கேட்கல, மத்தவங்களுக்கு கேட்டுதான் எனக்கு தெரியல. எப்படி மத்தவங்களுக்கு எப்படி கேட்டது? ஓரளவுக்கு கேக்குதுங்கய்யா, ஓரளவு கேக்குது. கேக்குதா? சரி, அப்ப அவங்களே படிக்க சொல்லிடலாமா? அவங்க கவிதை அவங்க படிக்கட்டும், உங்க கவிதை நீங்க படிச்சிருவீங்க. என்னுடைய கவிதை என்ன படிக்கல, அது பெரிய கவிதை, நீளமா இருக்கு. சரி, அவங்க கவிதை நானே படிக்கிறேன். எறும்புகளுக்கு மாக்கோலம் இட்டு உணவளித்த மனிதமே, முல்லை கொடி படர தேர்தந்த மனிதமே, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி நின்ற மனிதமே, தேசம் காக்க போராடி உயிர் நீத்த மனிதமே, பசுவிற்கு நீதியாய் தன் மகனை கொன்ற மனிதமே, புறாவை காக்க தன் சதை தந்த மனிதமே, அவ்வைக்கு நெல்லி தந்து ஆயிலை அதிகரிக்க செய்த மனிதமே, மயில் ஆட நடுங்குவதாய் போர்வை போர்த்திய மனிதமே, மது பிற மாது இல்லாமல் இல்லம் காக்கும் மனிதமே, உயிர் காக்க உதிரம் தந்து உதவும் மனிதமே, விழியற்றோர் ஒளிபெற கண்கள் தந்து உதவும் மனிதமே, மூளை இறந்தும் துடிக்கும் உறுப்புகளை தானம் தந்து உதவும் மனிதமே, கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் கொண்ட மனிதமே, நேர்மறை எண்ணம் கொண்ட மனது
நல்ல சக்தியாக உருவாகும். நேர்மறை எண்ணம் கொண்ட மனது நல்ல சக்தியாக உருவாகும். புன்னகை நம்மிடமே உள்ள பேர் ஆயுதம், தடைகளை தகர்த்தெறியும். புன்னகை நம்மிடமே உள்ள பேராயுதம், அது தடைகளை தகர்த்தெறியும். விழித்தெழுந்தால் விடிகாலை வணங்கி விழாக்கோலமுடன் துவங்கலாம். விழித்தெழுந்தால் விடிகாலை வணங்கி விழா கோலமுடன் துவங்கலாம். நாளை என்பது நம்மிடம் இல்லை. ஆனந்தம் ஆடம்பரத்தில் இல்லை. நம் உள்ளே இருப்பது மழலையில் இருந்து மனது தான் முதுமையிலும் உள்ளது. நம் உள்ளே இருப்பது மழலையில் இருந்த மனதுதான் முதுமையிலும் உள்ளது. மழலையில் இருந்த புன்னகை முதுமையில் உள்ளதா? மழலையில் இருந்த மனதுதான் முதுமையிலும் உள்ளது. மழலையில் இருந்த புன்னகை முதுமையில் உள்ளதா? பூலோகத்தில் ஆனந்தம் கொட்டி கிடக்கிறது. பூலோகத்தில் ஆனந்தம் கொட்டி கிடக்கிறது. முன்னோர்கள் வழியில் வந்த நல் எண்ணங்களும் நற்சிந்தனைகளும் மனித தன்மைகளும் நமக்குள்ளே புதைந்து உள்ளன. அதை தோண்டி எடுத்தாலே பூலோகம் ஆனந்தத்தின் எல்லையாக மாறுவது திண்ணம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. நன்றி. ரொம்ப நன்றி. அருமை. கவிதையை கூட நல்ல ஒரு ஏற்ற இறக்கத்தோட படைப்பது என்பது ஒரு கவிஞருடைய திறமைகளில் ஒன்று. அதனால கவிதை எழுதுவதை காட்டிலும் அந்த கவிதை ஒரு அரங்கில் படைப்பது என்பது அது ஒரு தனித்தன்மை மிகுந்த சிறப்பு. அடுத்தடுத்த கவி அரங்கங்களில் நீங்களே நேரில் படைக்கின்ற வாய்ப்புகளை நாம் உருவாக்குவோம். மிக அற்புதமானது ஒரு சந்திப்பு. 2024 நமக்கெல்லாம் எப்படி புலந்திருக்கிறது என்று சொன்னால், நல்ல சிந்தனையாளர்களை. ஐயா கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்கம்மா. ஐயா நான் இன்னொரு சின்ன கவிதை ஒண்ணு சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. திறக்கப்படாத புத்தகம். கேக்குதுங்களாங்க ஐயா நான் சொல்றது? கேக்குதுங்களா? கேக்குது. சத்தமா, கொஞ்சம் சத்தமா பண்ணீங்கன்னா கிளியரா இருக்கும். திறக்கப்படாத புத்தகம், எழுத்து பிழைகளின்றி எழுதப்பட்ட புத்தகம்தான். எவர் வேண்டினும் புரட்டி பார்க்கத்தான் அழகழகாய் அடுக்கப்பட்டிருக்கின்றன. தொடுதிரை மோகத்தால் தொட்டு கூட பார்க்க மனமில்லை. தொடக்க கல்வியும் இன்று புரட்டி பார்த்து எழுத்துக்களின் பரிணாம வளர்ச்சி வளர்ந்து வரும் தலைமுறையினருக்கு எட்டா கனியே. பிழைகளின்றி எழுதும் பிஞ்சு விரல் கிறுக்கல்கள் கணினியின் கட்டுக்குள் காணாமல் போனதே. அம்புலி மாமா கதைகளை எழுத்து கூட்டி படித்து ஆனந்தப்பட்ட இதயங்கள் பிள்ளைகளின் வாசிப்பு திறனை அறிந்திட முயல்கின்றன. படக்கதைகளோ கருத்துக்கதைகளோ படிக்க வைப்போம், பண்பட வைப்போம். திறக்கப்படாத புத்தகம் வைரப்பெட்டிக்குள் இருந்தாலும் வருத்தப்படும். நன்றிங்கய்யா. நன்றி. அருமை, சிறப்பான கவிதை. வாழ்த்துக்கள் அம்மா. அடுத்து நிகழ்ச்சியினுடைய நிறைவாக தமிழ்நாடு அன்பு ஒளி அறப்பணி மன்றத்தினுடைய மாநில இணைத்தலைவர் திரு விடியல் குகன் ஐயா அவருடைய ஒரு நிறைவுரையை கேட்க இருக்கின்றோம். அந்த நிறைவுரைக்கு பிறகு நம்முடைய நிகழ்ச்சி முறையாக நிறைவடைய இருக்கின்றது. ஐயா, அவங்க கருத்துக்களை சொல்லுங்க. ஏற்கனவே நான் நிறைவுரை பேசிட்டேன். புத்தாண்டு செய்தியா? சரி, கண்ணன் இருக்காரா? வந்துட்டாரா? அவரு பேசுறாரா? யாராவது பேச விரும்புறவனாலும் பேசுங்க. இப்ப கண்ணன் வந்துட்டாரு. கண்ணன் வந்தான், மாய கண்ணன் வந்தான். இல்ல கண்ணன் பேசிக்கிட்டேதான் இருக்க, பேச மாட்டேங்கிற. பேச சொல்லுங்க. கண்ணன் ஆன் பண்ணிட்டாரு, மைக் ஆன் பண்ணிட்டாரு. ஐயா பேசுங்க. நல்லது. சரி, சரியா கேக்குதா? கேக்குதுங்களா? இன்னும் கொஞ்சம் பேசுங்க. சவுண்டா பேசுங்க. ஒரே ஒரு நிமிஷம் ஹெட்போன் போட்டுக்கிறேன். ஓகே. ஹலோ. சொல்லுங்க ஐயா. உங்களை தான் ரொம்ப நேரமா வாங்கன்னு வரவேற்றுட்டே இருந்தோம். கண்ணன் வந்தார், மாய கண்ணன் வந்தார். இதோ நம்முடைய கண்ணன் அவர்கள் தன்னுடைய கருத்தை பரிமாறுகிறார். ஹலோ, பேசுங்க ஐயா, பேசுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம். பேசுங்க ஐயா, நீங்க பேசுறது கேக்குது, பேசுங்க.
பேசுறது கேக்குது, நீங்க பேசுங்க. கண்ணன் கேட்கல. ஹலோ வீடியோ ஆன் பண்ணுங்க, வீடியோ அண்ட் ஆடியோ ரெண்டையுமே அன்மியூட் பண்ணுங்க. ஹலோ ஹலோ நான் ஆடியோ மட்டும் பேசுறேன் வீடியோ சரி, ஆபீஸ்ல ஓகே. இருக்கேன். ஆடியோல மட்டும் பேசுங்க. ஆடியோ கேக்குதா நான் மட்டும் பேசுறது? பேசுங்க. இப்ப கேக்குது, பேசுங்க. பேசுறது கேக்குதா? இப்ப பேசுறது கேக்குது, பேசுங்க. ஹலோ ஹலோ சார் நல்லா கேக்குது, ஐயா பேசுங்க. கேக்குதுங்களா நான் பேசுறது? நல்லா கேக்குது, பேசுங்க. சரிங்கய்யா. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹலோ கேக்குதுங்க கண்ணன், பேசுங்க. இந்த இனிய புத்தாண்டிலே நம்ம குவனையா வந்து ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்பாடு பண்ணியிருக்காருங்க. உண்மையாலுமே நிறைய கவிஞர்கள், நிறைய சமூக ஆர்வலர்கள், சேவை ஐயா போன்ற மிகப்பெரிய நிறுவன தலைவர்கள், ஜாம்பர்கள் எல்லாரும் அந்த இதில் இணைவுல கலந்துக்கிட்டது மிக மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நான் பணியில் இருக்கிறதுனால என்னால் வந்து தொடர்ந்து நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டு உங்களோட முழுமையா பங்கேற்க முடியல. இருந்தாலும் ஐயாவுடைய வார்த்தைக்கு நான் கட்டாயம் வந்து மதிப்பு கொடுத்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த நிகழ்ச்சியில வந்து பங்கெடுத்திருக்கிறேன். ஏதாவது தவறுகள் இருந்திருந்தா எல்லோருடையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்ப நம்மளுடைய தமிழ்நாடு அன்புமணி அறப்பணி மன்றம் அந்த பேரே வந்து துவக்கப்பட்ட நோக்கமும் அந்த பேர்லயே இருக்குது. அன்புவழி அறப்பணி மன்றம். தமிழ்நாடு முழுக்க ஒரு அன்புவழி பயணத்தை கொண்டு போகணுங்கிறது தான் அதனுடைய நோக்கம். அறம் செயல்களை, அறச்செயல்களை, அதாவது வள்ளுவர் சொன்ன மாதிரி வள்ளுவம் தான் நமக்குடைய இலக்கு. அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அதனால இந்த வாழ்க்கையில அன்பையும் அறத்தையும் இன்றைய இருக்கக்கூடிய தலைமுறைக்கு கடத்திட்டு போகணும். இதுதான் இதனுடைய அடிப்படையான சித்தாந்தம். குறிப்பா சொல்லப்போனா வள்ளுவனை தவிர மிகப்பெரிய ஆசான் நம்ம தேடி கண்டுபிடிச்சாலும் கிடைக்க மாட்டார். எல்லா விஷயத்தையும் அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால அந்த வள்ளுவம் தான் நமக்கு வந்து வழிகாட்டும் நூல். பகவத்கீதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதுதான் நம்மளுடைய வாழ்வியல் நெறி நூல். அந்த வள்ளுவத்தை மாணவர்களிடையே, இளைஞர்களிடையே கொண்டு போனாலே நல்ல ஒரு மாற்றம் நிகழும். அதான் கார்த்திகேயன் ஐயாவும் தெளிவா அழகா சொல்லியிருந்தாரு. காந்தியும் அதைத்தான் வந்து கடைபிடிச்சாரு. காந்தி வந்து வள்ளுவத்தை வாழ்க்கை நெறியா நாம படித்ததை அவர் வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தார், செயல்படுத்தி காட்டு. அவருடைய வள்ளுவர் சொன்ன நிறைய குறள்கள் வந்து காந்திக்கு வந்து அப்படியே பொருந்தும். ஒரு குறள் சொன்னா பாரதி சொன்ன மாதிரி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையில் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு தெய்வ மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு உயர்ந்த ஒரு மாமனிதர், மகாத்மா அப்படிதான் சொல்லணும். அதனால அவர் வந்து அந்த அறநெறியில போனதுனாலதான் அந்த அறக்கடவுள் வந்து அவர் வந்து சரியான தருணத்துல வந்து அவரை வந்து எடுத்துச்சு. என்னன்னு வச்சுக்கோங்களேன், காந்தி இன்னைக்கு காலகட்டத்துல இருந்திருந்தாருன்னா, கோட்சேவால மன்னிக்கப்படாமல் இருந்திருந்தாருன்னா அவருடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. இன்றைய இருக்க சூழ்நிலையில என்னாச்சு கண்ணன்? அன்மியூட் பண்ணி பேசுங்க. கட் ஆயிடுச்சு, எதனால தெரியல. அதனால அந்த காந்தியத்தையும் வள்ளுவத்தையும் இன்றைய காலகட்டத்துல நிலைநிறுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக கிருஷ்ண ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலினால, நம்ம குணையா அவர்களுடைய உந்துதலால துவக்கப்பட்ட இயக்கம் தான் அந்த தமிழ்நாடு அன்புவழி அறப்பணி மன்றம். தற்போதைய வரைக்கும் ஒரு தீவிர பயணத்துக்கு இன்னும் தயாராகல. உண்மையை சொல்ல போனா அதுதான். அங்கொன்னு இங்கனுமா நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்கோம், இணைய வழி கூட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். முழுமையா களத்துல இறங்கி பணியாற்றுறதுக்கு
முக்கியமான நபர்கள் கிடைக்கல. இன்னொன்னு நேரம் இல்லை. நேரமின்மைங்கிறதுன்னா அதான் இப்ப அலுவலக பணி முடிச்சுட்டு நம்ம வீட்டு வேலை அது இதுன்னு மற்ற வேலைகள்லாம் பார்க்கும்போது இந்த சமுதாய பணிக்கு ஒதுக்கீடு பண்ணக்கூடிய நேரம் வந்து மிக குறைவா தான் இருக்கு. இதனாலேயே வந்து இந்த பணியை வந்து நம்மளால முன்னெடுத்து போக முடியல. இதற்கு வந்து தீர்வா ஐயா வந்து ஊழியர்கள் நியமிக்கலாம் அப்படின்னா அதுலயும் ஒரு சிக்கல் என்னன்னா பொருளாதார பிரச்சனை. பொருளாதாரம் அதுக்கு தேவை. அந்த பொருளாதாரத்தை எப்படி சரி கட்டுறது, அதை எப்படி மாதம் ஆனா உங்களுக்கு தர்றது அப்படிங்கிற ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அதனால இதெல்லாம் யோசிச்சு பண்ணி பார்க்கும்போது நம்மளால என்ன முடியுமோ அந்தந்த பகுதியில் செய்யக்கூடிய சிறு சிறு உதவிகள் ஏழைகளுக்கு அதாவது தேவைப்படுவோருக்கு செய்யக்கூடிய சிறு சிறு உதவிகள் மூலம் நம்மளுடைய எண்ணத்தை வந்து வெளிப்படுத்தி அதன் மூலம் ஒரு திருப்தி அடைஞ்சுக்கிறோம். ஆனா இப்ப இந்த மாதிரி மிக நல்ல உள்ளங்கள்லாம் இருக்கும் போது ஒரு மகிழ்ச்சி திருப்பியும் ஒரு என்ன சொல்றது எனக்குள்ள ஒரு மறுமலர்ச்சி தான் சொல்லணும். திருப்பியும் அதாவது தொய்ந்து போன இதை மீண்டும் வந்து துளிர் விட்டு அதாவது பீனிக்ஸ் பறவை மாதிரி மீண்டு இட மாதிரிதான் இருக்குது. இல்லைன்னா இந்த உணர்வு அப்படியே சமுதாய உணர்வு அப்படியே என்ன பண்றது, தனி மனிதனா வந்து போராட முடியாது. தனி மனிதனா எதுவும் சாதிக்கவும் முடியாது. தனி மரம் தோப்பும் ஆகாது. அதனால இது மாதிரி பல பேர் மக்களோட இணையும் போதுதான் நம்ம கிட்ட அந்த உணர்வு மீண்டும் எழுது. நம்மளும் இந்த சமுதாயத்துக்கு நம்மளுடைய பங்களிப்பை கட்டாயம் செலுத்தித்தான் ஆகணும்ட்டு அந்த பங்களிப்பு எப்பவும் இருக்கும். அதை நோக்கித்தான் தமிழ்நாடு அன்பு அறப்படை மன்றமும் பயணிச்சுட்டு இருக்கு. அதனால இந்த புத்தாண்டுல நல்ல திட்டங்களை தீட்டி முடிஞ்ச அளவுக்கு அடிமட்ட அளவுல அதாவது கிராம அளவுல ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் நாம் கையில் எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு செல்லணுங்கிறதா என்னுடைய ஆசை. ஏன்னா நம்மளால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சக்தியில அது ஒன்றுதான் செய்ய முடியும். பல்வேறு விஷயங்களை எடுத்து பல்வேறு தளங்கள்ல அதை பறந்து விரிஞ்சு போகும்போது எந்த இலக்கையும் அடைய முடியாது. ஏதாவது ஒரே ஒரு இலக்கு, அது எது வேணாலும் இருக்கு, எல்லாரும் கூடி முடிவு பண்ணி அந்த ஒற்றை இலக்கு நோக்கி மட்டும் நம்முடைய அனைத்து சக்தியும் திரட்டி பயணம் பண்ணும் போது நிச்சயமா வந்து நம்மளால ஏதாவது விஷயங்களை சாதிக்க முடியும். இந்த ஒற்றை இலக்கு இந்த ஆண்டுக்கான இலக்கா கூட வச்சுக்கலாம். இந்த ஆண்டு இந்த இலக்குக்காக நாம் பாடுபடுறோம். அது சூழல் சார்ந்திகளா இருக்கலாம், மதுவிலக்கா இருக்கலாம், இல்ல மாணவர் நலன் சார்ந்த பிரச்சனையா இருக்கலாம், இயற்கை வேளாண்மையா இருக்கலாம், சுற்றுப்புற சூழலா இருக்கலாம், லஞ்சம் ஒழிப்பா இருக்கலாம், இல்ல நதிநீர்கள் இணைப்பு பற்றியா இருக்கலாம், மரம் வளர்ப்பதா இருக்கலாம். பல்வேறு பணிகள் இருக்கு. ஏதாவது ஒரு பணியை மட்டும் எடுத்து இந்த ஆண்டு முழுமைக்கும் நம்ம இந்த இலக்கை நோக்கி போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அவா. அதை நோக்கி நம்முடைய உண்மையா நல்ல ஒரு தெளிவான ஒரு பாதை கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுதான் என்னுடைய கருத்தா நான் இந்த இடத்துல முன்வைக்கிறேன். நான் பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டேன்னு தெரியல. இருந்தாலும் என்னுடைய கருத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணதுல ஒரு மனநிறைவோடு என்னுடைய உரையை முடிச்சுட்டேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மிக சிறப்பான ஒரு கருத்தை பகிர்ந்தீங்க. நீங்க பேசுனது ரொம்ப தெளிவாவே நல்லாவே கேட்டுச்சுங்க ஐயா. ரொம்ப அற்புதமான கருத்துக்கள். இந்த அன்பு ஒளி அறப்பணி மன்றத்துடைய செயல்பாடுகள் இன்னும் எப்படி போகணும், இன்னும் எப்படி அடுத்தடுத்து எடுத்துக்கொண்டு போகணுங்கிறத இந்த புத்தாண்டில் முதல் நாளில் ஒரு அருமையான சிந்தனையா நீங்க விதைச்சிருக்கிறீங்க. கண்டிப்பா விடியல் குகன் ஐயா அவர்களும் மதிப்பிற்குரிய அன்பு ஒளி அறப்பணி மன்றத்துடைய மாநில தலைவர் அவர்களும் இணைந்து இந்த இது போன்ற உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் முன்னெடுத்து இந்த அமைப்பினை இன்னும் மேம்பட செய்வார் என்ற நிச்சயமான ஒரு எண்ணத்தையும் உறுதியும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இதுவரை மிக சிறப்பான இந்த நிகழ்விலே உங்களுடைய புத்தாண்டு கொண்டாட்ட நேரத்திலும் கூட சுமார் 4 மணியிலிருந்து 7 மணியாக போகிறது. 3 மணி நேரமாக எப்படி அந்த பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை என்ற கவியரங்கத்திலே உங்களுடைய பங்களிப்பை பொறுமையாக இருந்து பங்கேற்றீர்களோ அதை போலவே ஒரு 3 மணி நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை இந்த புத்தாண்டிலே ஒரு அறிவு பற்றிக்கு தீனியாக ஒரு கருத்து பரிமாற்றமாக தில்லை சிவகுமார் போன்றவருடைய நல்ல உரைகளை கேட்டு தற்சார்பு பொருளாதாரம் இன்னும் நம்மை எவ்வாறெல்லாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட சமுதாயம் அமைந்தால் நம்முடைய வாழ்க்கை வளமாகும் என்ற அற்புதமான பல கருத்துக்களோடு அமிர்தம் ரமேஷ் அவருடைய அருமையான கவிதையோடு தனலட்சுமி அம்மா அவருடைய அற்புதமான உரையோடும் கவிதையோடும் திரு ஆறுமுகம் யோகா ஐயா அவர்களும் திரு சேவை ஐயா அவர்களும் திரு பாலமுருகன் அவர்களும் திரு ஏஎல் கண்ணன் அவர்களும் மற்றும் பல ஆகச்சிறந்த ஆளுமைகள் பங்கேற்ற இந்த
சந்திப்பானது இந்த புத்தாண்டில் அனைவருக்கும் ஒரு உற்சாகத்தை தந்திருக்கிறது. நல்லோரை காண்பதும் நன்றே என்கிறான் ஒரு கவிஞன். நல்லோரை காண்பதென்றால் உங்களை போன்ற நல்லவர்களை இந்த நல்ல நாளிலே சந்தித்ததே ஒரு மகிழ்ச்சி. உங்கள் முகங்களை பார்க்கின்ற பொழுது உங்கள் முகத்திலே காண்கின்ற அந்த புன்னகை எங்களுக்கு உற்சாகத்தை தருகிறது. ஆக இப்படிப்பட்ட உற்சாகத்தோடு இந்த 2024ஆம் ஆண்டை நாம் இன்றிலிருந்து தொடங்குகிறோம். நிச்சயம் மாபெரும் பல சாதனைகளை செய்கின்ற ஆண்டாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த ஆண்டு மிகச் சிறப்பான ஆண்டாக மாறிட தமிழ்நாடு அன்பு ஒளி அறப்பணி மன்றத்தின் சார்பாகவும், தமிழ்நாடு செந்தமிழ் கவி மன்றத்தின் சார்பாகவும், நாமக்கல் பசுமை தில்லை சிவகுமார் அவருடைய பசுமை அமைப்பின் சார்பாகவும், இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் கம்பன் கழகத்தினுடைய செயலாளராக மிகச் சிறப்பாக இலக்கிய பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அது போன்ற அமைப்புகளின் சார்பாகவும் இங்கே வருகை இருந்திருக்கின்ற தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நிகழ்ச்சியினுடைய கருத்துரைகளை பேச திரு விடியல் குகன் ஐயா அவரிடம் இந்த அரங்கம் ஒப்படைக்கப்படுகிறது. ஐயா, அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா வணக்கம் ஐயா, நான் கோவிந்தராஜன் பேசுறேன். பேசுங்க ஐயா. ஒண்ணும் இல்லைங்க ஐயா, இப்போ இன்று முதல் நாள் நம்ம மிக சிறப்பான வகையில கருத்துக்கள் பரிமாறி இருக்கோம். சொல்லுங்க. அதே நேரத்துல நாம் இந்த ஆண்டு செய்யக்கூடிய இந்த ஒரு மாதமா செய்யக்கூடிய நீங்க சொல்லும் போது 7 முக்கியமான கருத்துக்களை சொன்னீங்க. அறப்பணியில ஐயா அவர்களும் அதான் சொன்னாங்க. அதுல நாளை இருந்து 10 நாளைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு எனேபிள் இந்தியா சேவை கலந்து திருச்சி அல்லூர்ல 10 நாளைக்கு அவர்களுக்கு எப்படி தொழில் துவங்குவது, அதை எப்படி சந்தைப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு 10 நாள் அந்த ட்ரைனிங் இங்க கொடுக்குறாங்க. அதுல ஏதாவது வாய்ப்பு யாருக்காவது நம்முடைய வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம குறிப்பா தலைவர் உங்களுக்கு இணைத்தலைவருக்கு வாய்ப்பு இருந்தா கலந்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு நல்லா இருக்குங்கிறது ஒரு கருத்துங்கய்யா. இரண்டாவது அதாவது தூத்துக்குடி பகுதிகளில் நம்முடைய உறுப்பினர்கள் யாராவது ஆக்டிவா இருந்தாங்கன்னா அங்கே ஏதாவது ரிலீஃப் ஒர்க் பண்ணணும்னா கொஞ்சம் நான் ஏற்பாடு பண்றேன். அவர்கள் இருந்தாங்கன்னா நம்ம அவர்களுக்கு ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா ரிலீஃப் ஆக்டிவிட்டி நம்முடைய 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு நம்முடைய அன்பு ஒளி அறப்பணி மன்றமும் சேவையும் இணைந்து அந்த பகுதியில் தூக்கத்தை தூக்கி வைக்கலாங்கிறது இரண்டாவது கருத்துங்கய்யா. இந்த 2 கருத்துக்களை சொல்லி முடிச்சுக்கிறையா. நல்லது, நல்லதுங்க ஐயா, நல்லது. மாற்றுத்திறனாளிகளுக்கான தொழிற்பயிற்சி அப்படிங்கிறது நம்ம அநேகமாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதுக்கான துவக்கலா நடந்துன்னு நினைக்கிறேன். தொடக்க விழா அதில் நான் கலந்துக்கிட்டேன். இப்போ அது பயிற்சியாக விரிவடைந்திருக்குங்கிறது மகிழ்ச்சி அளிக்கூடியதாக இருக்கு. அந்த பயிற்சியில் ஒரு வார பயிற்சி 7 நாளுங்களா ஐயா? 10 நாளுங்க. 10 நாள் பயிற்சி. 10 நாள் பயிற்சியில நான் ஓரிரு நாள் கலந்து கொள்ள முயற்சி பண்றேங்க ஐயா. வந்து கலந்துக்கிறேன். அதே போல மற்றவர்களும் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருந்தால் வரலாம். அதை நம்முடைய வரலாம் போய் அதை ஐயா கூட அது மாற்றுத்திறனாளிகளுக்கான தொழிற்பயிற்சியை நாமக்கல் பகுதியிலும் கூட செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பினாரு. அதுக்கான முன்முயற்சிகள் எதுவும் இன்னும் எடுக்கப்படலை. நான் பயிற்சியெல்லாம் பார்த்துட்டு வந்த பிறகு அதுக்கு பிறகான அந்த முயற்சியை தொடர்கிறோம் ஐயா. அடுத்தது தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் நம்ம அன்பு ஒளி அறப்பணி மன்றத்தில் சில அன்பர்கள் இருந்தாங்க முன்னாடி. அவர்கள் இப்போது தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணலாம். அதில் எப்படி இப்போ பயனாளிகள் வேணுமா, சப்போர்ட் பண்ணுறவங்க வேணுங்களா ஐயா? இல்லை, நம்ம சில பொருள் என்ன தேவையோ அந்த பொருளை 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்டோம்னா நம்முடைய பிரதிநிதிகளும் அவங்களும் போய் ஏதாவது அங்கே தேவைப்பட்டால் அதை நம்ம முதல்ல துவக்கத்துல அவங்களுக்கு பயனாளிகளை கண்டறியணுமா இப்படி? அவங்கதான் பயனாளிகள் தான் கண்டறியணுங்க. அந்த ஊர்ல அது பெரிய சிக்கல் என்னன்னா ஒரே கூட்டம் கூட்டிடுறாங்கன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு லாரி அனுப்புனாங்க. ஒரு லாரி அனுப்புனா போகிற வழியிலேயே தேக்கிக்கிறாங்க. ஸோ அது போய் அது இவங்களுக்கு கிடைக்கலன்றாங்க. அதாவது உண்மையாக பாதிக்கப்பட்ட ஏர்ம பகுதிகளில் இருக்க பகுதிகளுக்கு போக முடியல, போற வழியிலேயே அந்த லாரிகளை தடுத்து எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் நம்முடைய யாராவது இருந்தாங்கன்னா நம்முடைய பிராண்ட்ல போக முடியுமா பார்த்து
செய்யலாம். அது தூத்துக்குடியிலேயே வாங்கி அங்கிருந்து பில்லு நம்ம கொடுத்து நம்ம வந்து 1,00,000 நம்ம முதல்ல பட்ஜெட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி பார்த்துட்டு செய்யலாம் ஐயா. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. மேற்கொண்டு அதை பத்தி நம்ம பேசலாங்க ஐயா. பேசிட்டு என்ன அதுல செய்ய வேண்டியது இருக்குங்கிறத பார்த்துட்டு செய்யலாங்க ஐயா. கண்ணையா இருக்காரு இல்லையா இங்க? யாரு? கண்ணன் இருக்காரு. நம்ம வந்து களப்பணியில் இறங்கணும் சொன்னதால கொஞ்சம் நம்ம வந்து ஏதாவது ஒரு பணியை நம்ம வந்து இந்த 2024ல நம்முடைய 3 ஆண்டுகள் முடிஞ்சு 4வது ஆண்டுல காலெடுத்து வைக்கிறோம். அதை வந்து நம்மளுக்கு ஏதாவது பணிகள் வந்து கான்கிரீட்டா செய்யணும். கூனைய நிறைய ஆர்வம் காமிச்சு பல இடங்களுக்கு வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. இது வந்து நம்ம இன்னும் சிறப்பா செய்யணும் அப்படிங்கிறது ஒரு முடிவெடுக்கிற ஒரு ரெசல்யூஷன் ஃபார் த நியூ இயர் 2024. அதை வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ் நல்லா இருக்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஐயா. நல்லதுங்க ஐயா, நல்லது. ஐயா தில்லை சிவகுமார் ஐயா இருக்கீங்களா? ஐயாவுடைய கருத்து வந்து ரொம்ப வரவேற்கிறீங்க. உண்மையிலுமே ஏன்னா நிறைய நம்மளுடைய தன்னார்வலர்கள் அங்க இருக்காங்க. நம்ம நண்பர்கள் எல்லாம் இப்போ சாப்பாடுலாம் வந்து மழை வெள்ளத்துல வந்து சாப்பாடுலாம் போய் டோர் டு டோர் கொடுத்தாங்க. அந்த பகுதியில் இருக்கிறவங்களை வச்சு நம்ம பண்ணும்போது தாங்க அதை ரீச் பண்ண முடியும். நம்ம இங்கிருந்து ஐயா சொன்ன மாதிரி இங்கிருந்து நம்ம பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு போனோம்னாங்க போற வழியிலே வந்து அதெல்லாம் ட்ரேஸ் பண்ணி எல்லாம் எடுத்துடுறாங்க. நம்மளால அவங்க கிரௌட சமாளிக்க முடியலைங்க. அதனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் இருக்காங்க. நான் அவங்க கிட்ட நான் பேசுறேங்க. அவங்கள்ட்ட வச்சு அவங்க மூலம் நம்ம வந்து பார்ட்டிசிபேட்டா நம்ம போய் கொடுக்கும்போது நம்ம கூட இருந்தா போதுங்க. நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்கன்னாங்க. இப்போ ஒரு வீட்டுக்கு அப்படின்னா ஒரு வீட்டுக்கு வந்து அரிசி, பருப்பு, மளிகை ஜாமானம் ஒரு 2,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் அப்படின்னா ஒரு 50 குடும்பத்துக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஒரு கிராமத்தை தேர்வு பண்ணி அது முன்னாடியே எல்லாம் பெனிஃபிஷியரி எல்லாம் பிக்ஸ் பண்ணி வைக்க சொல்லிடலாங்க. அன்னைக்கு நம்ம போனோம்னா நம்ம அன்பு வழி அறமொழி சார்பா அந்த ஊர்ல ஒரு பேனர் வச்சு அந்த மக்களுக்கு கொடுத்துட்டு வர்ற மாதிரி நம்ம திட்டமிட்டுக்கலாங்க. நம்ம இங்க சரிங்க. அதுல ஐயா குகன்ட்ட ஐயாட்ட கலந்துக்கிறேங்க. நாம எல்லாம் பேசுவோம் ஐயா. மறுபடி தொடர்ந்து பேசி இதுக்கு நல்ல ஒரு 2024 அருமையான ஒரு செயல்பாடுங்க. ஏன்னா நம்மளுடைய உறவுகளுக்கு செய்ய வேண்டியது நம்ம கடமைங்க. அவ்வளவு பெரிய பாதிப்புங்க. அதாவது வரலாறு காணாத பாதிப்பு எல்லாம் மூடி மறைக்கிறாங்க. எதுவுமே இல்லைங்க. தெருநாய்கள் கூட இல்ல, கால்நடைகள் இல்ல, ஆடு மாடு கோழி வீடு எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சுங்க எல்லாங்க. சோ டோட்டலி வந்து வாஷ் அவுட்னு சொல்ற மாதிரி அது நிறைய வாழை விவசாயிகள், பொட்டிக்கால் விவசாயிகள், அதே மாதிரி பயிர் போட்டுருக்கீங்க எல்லாம் அறுவடை பண்ற நேரத்துல எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சுங்க எல்லாங்க. இப்போ நிராயுத பாணியா நிக்கிறாங்க. பல கிராமங்கள் வந்து நிராயுத பாணியா நிக்கிறாங்க. நம்மளால முடிஞ்சது ஒரு கிராமத்தை எடுத்தீங்க. அந்த கிராமத்துல ஒரு 50 குடும்பத்தை தேர்வு பண்ணி ஒரு 60 குடும்பத்தை தேர்வு பண்ணி ஒரு 1,000 2,000 ரூபாய்க்கு ஒரு குடும்பத்துக்கு தேவையான மளிகை ஜாமானம் பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுக்குற மாதிரி நம்ம திட்டமிடலாங்க. நன்றிங்க. நம்ம அமைப்பு சார்பா இந்த விஷயமா இன்னும் கொஞ்சம் ஃபண்ட் கூட கலெக்ஷன் பண்றதுக்கு முயற்சி பண்ணலாங்க. ஃபண்ட் ரைஸும் பண்ணலாங்க. தன்னார்வலர்களா இருக்கவங்க முதல்ல 1,00,000 சேவை நிறுவனம் தற்போது 1,00,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. பயனாளிகளுக்கு உரிய முறைகளை கொண்டு சேர்த்தணும். சரியான செய்யலாங்க. முதல் கட்டமா அந்த 1,00,000 கொண்டு போய் முறையா அந்த பயனாளிகளுக்கு சேர்த்திடலாங்க. அப்புறம் நம்பிக்கை நம்மளுக்கு வந்துருங்க. அப்புறம் நிச்சயமா அதுக்கு அடுத்த கட்டமா ஒர்க் அவுட் பண்ணுவோம் ஐயா. மறுபடியும் பேசி ஒர்க் அவுட் பண்ணலாம். நல்லதுங்க ஐயா, நல்லது. அதே மாதிரிங்க நம்ம ஐயாவுக்கு ஒரு வேண்டுகோளுங்க. இந்த 7 துறைக்கு 7 பொறுப்பாளர்கள் நியமிங்க. நல்லது. நம்ம 7 குறிக்கோள்கள்ங்க. 7 துறைக்கும் ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா செயல்படுற மாதிரி ஒரு பொறுப்பாளர்கள்ங்க. ஒவ்வொரு துறைக்கும் பொறுப்பாளர்கள் வேணும். ஓகே, நல்லது. துறை சார்ந்த பொறுப்பாளர்கள்ங்க. நிச்சயமா அதுதான் என்ன அதை என்ன செயல்பாடு கொண்டு வந்துங்க. இப்ப ஐயா சொன்னாங்க பாத்தீங்க மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னா அந்த மாற்றுத்திறனாளிகள் வசமா சமூக பணி செய்யறவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கலாங்க தமிழ்நாடு ஃபுல்லாங்க. அந்த ஒவ்வொரு துறையில இருக்கிறவங்க அந்த ஒரு துறை சார்ந்த செயல்பாட்டாளர்களை ஒருங்கிணைப்பாங்க. அப்படிங்க. நல்லது. சரி, சேலம் மாவட்டம் போயிட்டாங்கய்யா. ஆனா இப்போ நெல்லை மாவட்டம் இது நம்ம எந்த மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்துல செய்யலாம்னு சொன்னோம் அன்னைக்கு. மாற்றுத்திறனாளிகளுக்காக நாமக்கல் மாவட்டத்துல செயல்பட சொல்லி சொன்னீங்க. இருக்காருங்க, நம்ம குழுவிலேயே இருக்காருங்க மாற்றுத்திறனாளி நம்ம மாவட்ட தலைவர் இருக்காருங்க. சரி, அவர்கிட்ட நம்ம பேசி நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேங்க ஐயாவுக்குங்க.
2-3 நிகழ்ச்சி இந்த ஆண்டு செய்யணுங்க, தெளிவா செய்யணுங்க. எனோபிள் இந்தியாவா ஐயா அவங்க பேரு, அந்த அமைப்பு பேரு? இலக்கியம் ஆ? எனேபிள் இந்தியா, எனேபிள் இந்தியா, எனேபிள் இந்தியா. அந்த எனேபிள் இந்தியா. இந்தியா. சரி சரி. அந்த அமைப்பு சார்ந்தவர்களை வரவழைச்சு இங்க நாமக்கல்ல வச்சு பேசலாங்க ஐயா. அதுக்கு இங்க மாற்றுத்திறனாளிகளை ஒரு கொஞ்சம் நாங்க கலெக்ட் பண்றதுக்கு, அதாவது ஒருங்கிணைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறோம் ஐயா. தில்லை சுகுமார் ஐயாவோட சேர்ந்து அதை செய்யறேன். நல்லதுங்க ஐயா, நல்லது. தொடருவோம், அந்த பணிகளை தொடரலாம். வேறு கருத்துக்கள்? இப்போதைக்கு இந்த 2 கருத்துக்கள். 7ஆம் தேதி நம்ம கூடலான்னு சொன்னீங்க, அது என்னன்னு தெரியல, அதை பத்தி எனக்கு தெரியல. அதுதான் இன்னும் தெரியல, முடிவெடுக்கலாம் இல்லையா? இல்ல நான் முடிவு, அது டைம் ரொம்ப ஷார்ட் ஆயிடுச்சு. அது அப்படி கூட நாம முயற்சி எடுத்தோம்னா எவ்வளவு பேர் கூடுவோம், எப்படி கூடுவோங்கிறது ஒண்ணு அப்புறம் பொங்கல் வந்துருங்க. அது பொங்கல் வந்துருது. பொங்கலுக்கான வேலைகளையும் இப்ப கையில் எடுத்திருக்குது நாமக்கல்ல. அதனால 7ஆம் தேதி நிகழ்ச்சி கொஞ்சம் ஒத்தி வைக்க வேணும் தான் தோணுது. அது பாத்துக்கங்க. சரி, நான் பாத்துக்கிறேன், கலந்து பேசிக்கலாங்க. சரிங்க, நன்றி. கண்ணன் ஏதாவது சொல்றீங்களா? அதுங்க நெல்லை ஐயா பேசுறது சிறப்பு. நெல்லை ஐயா பேசுறாங்க இல்லையா, மிக அவங்க கூட நானும் பயணம் பண்ணியிருக்கேன், வேலாயுத ஐயா கூட. அதனால அவங்க பேசிய பல விஷயங்கள் எனக்கு நல்லா. என்னோட பேரு தில்லைங்க ஐயா, தில்லை சிவகுமாருங்க. தில்லை சிவகுமாருங்களா? ஓகே. தில்லை சிதம்பரம் தில்லை நடராஜருங்க, தில்லை சிவகுமாருங்க. நாமக்கல் மாவட்டத்துல இவர் ஒரு சிறந்த சமூக சேவரா இருக்கிறவங்க ஐயா. பசுமை நாயகன் இவருக்கு பட்ட பெயரு. பசுமை இல்லைங்க, அதெல்லாம் நேரு விகேந்திரா மூலம் வந்ததுங்க. வேலாயுதம் ஐயா இவங்க எல்லாம் வந்து உருவாக்குனதுங்க நம்மளைங்க. சரி. சிதம்பரம். அதனால இங்க நடக்கக்கூடிய அனைத்து சமூக சேவை செயல்பாடுகள்லயும் ஐயா கலந்துக்குவாங்க. ஐயா இருப்பாங்க நிச்சயமாக. அவருடைய பங்கு பணி அது இருக்கும். ஆக அந்த வகையில ஒரு நல்ல சமூக சேவராக இருக்காரு. அவர் நமக்கு இப்போ அவரோடு நாம இணைந்து பயணம் செய்வது நமக்கு ஒரு நல்ல அனுபவமாகவும், நமக்கு ஒரு நல்ல வளர்ச்சியாகவும், மக்களுக்கும் சமுதாயத்துக்கும் கூட நல்ல பயனுள்ளதாகவும் அமையும் நிச்சயமா நம்புறோம். அந்த வகையில தான் செயல்பட தீர்மானிச்சிருக்குது. அதை முன்னெடுக்கலாம்னு நினைக்கிறேங்க ஐயா. சரிங்க, நன்றிங்க. முடிவு கொண்டு வரலாமா? இன்னும் யாராவது கருத்துக்கள் சொல்ல விரும்பினா கருத்துக்கள் சொல்லலாம். மணி 7 மணி 4 நிமிடம். 3 மணி நேரத்துக்கு கடந்து நல்ல ஒரு அற்புதமான சிந்தனைகள், நல்ல கருத்துக்கள், ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு முடிவெடுத்தெல்லாம் நிகழ்ந்திருக்குது. மாணவர்களுடைய பிரச்சனையோட துவங்குச்சு. மாணவர்களுடைய பிரச்சனைகளை எப்படி கையாளலாங்கிறதோட துவங்குச்சு. இப்போ ஒரு நல்ல ஒரு முடிவோட சமூக சேவையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்போட முடிக்கிறோம். சொல்லுங்க. நிறைவு செய்வோம். தொடர்ந்து அடுத்த நிகழ்வு விரைவில் இணைய வழியிலும் சந்திப்போம், நேரில் சந்திக்கிற நிகழ்வுகளையும் ஏற்பாடு செய்வோம். இந்த 2024ஆம் ஆண்டு அனைவருக்கும் வெற்றிகரமான ஆண்டாக, மிக சிறப்பான ஆண்டாக, உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலும் சரி, சமூக பொறுப்புகளிலும் சரி, அல்லது உங்களுடைய அத்தனை பெருமைகளையும் வழங்குகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு வெற்றிகரமாக அமைய உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழ்நாடு அன்புவழி அறப்பணி மன்றத்தின் சார்பாகவும், தமிழ்நாடு செந்தமிழ் கவி மன்றத்தின் சார்பாகவும், பசுமை நாமக்கலின் சார்பாகவும், திரு விடியல் குகன் ஐயா அவருடைய தனிப்பட்ட சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, சேவை திருச்சி சேவை நிறுவனத்தின் சார்பாகவும் நெஞ்சார வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சி நிறைவில் நாம் அனைவரும் இன்றைக்கு வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி ஐயா. நன்றி, மிக்க நன்றி ஐயா. நன்றி ஐயா, மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நீங்களுடைய வருகை மிகவும் சிறப்பு சேர்த்தது இந்த நிகழ்ச்சிக்கு. மிக்க நன்றி. ரொம்ப நன்றிங்க ஐயா. சேவை ஐயாவுடைய எண்ணத்தை ஈடேற் பண்ணிடலாங்க. சிறப்பா முதல் கட்டமா இந்த தூத்துக்குடி வெள்ள நிவாரண பணியை சிறப்பா பண்ணிடலாங்க. நல்லது, செய்யலாம். தொடர்ந்து பேசுவோம், அலைபேசியில பேசுவோம். நன்றி. நான் தான் நிறைவு செய்யணுமா? எங்க நிறுத்துறது எங்க? நீங்க தான் நிறைவு செய்யணும். ஆமா.